இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு 144 பேர் மிகப்பெரிய ஆதரவு, பெரும்பான்மைக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதிமுக இரு அணிகளாக பிரிந்து எஸ்பி வேலுமணி ஆதரவும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பும் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்து நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறதும் தாவேகா சொன்னதுக்கும் இப்ப நடந்ததுக்கும் மாற்றா இருக்கா? தாவேகா என்றைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவான பீப்புள்ஸ் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அதான் பண்ணுவார், அதுல மாற்றே கிடையாது. இன்றைக்கு எல்லா தலைவர்களையும் சந்தித்த திரு விஜய் அவர்கள் ஏன் எடப்பாடியை சந்திக்கல? அவர் நல்லதோ கெட்டதோ முன்னாள் முதலமைச்சருங்க, முன்னாள் எதிர்கட்சி தலைவருங்க. ஒண்ணுமே இல்லாம 2 கட்சி வென்றெடுத்த முஸ்லீம் கட்சிக்கு போறீங்க. சிவி சண்முகத்தை போய் வீட்டுல எம்ஆர்சி நகர்ல போய் பாக்குறீங்க. மரியாதை நிமித்தமா சந்திக்கணுமாலே திருமாவளவன் கூட அதுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்திக்கிறேன் இருக்காரு, இனிமேல் சந்திப்பாரான்னு தெரியல. அப்ப சிவி சண்முகத்தினுடைய கோஷ்டியோடைய ப்ராசஸ் என்னன்னா, நாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா அந்த சைடு போக முடியாது, எங்க தாவேகா சைடு போக முடியாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமா பாஜக இருக்கு, மாற்றம் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு அவர், நாங்க எந்த கூட்டணியும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வேற இப்ப இல்ல, அப்ப பாஜகவுக்கு அகைன்ஸ்டா அங்க போகணுன்றதுல அவர் முடிவு பண்ணிட்டார். நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா, இன்னைக்கு சிவி சண்முகம் வந்து போன வாட்டி மயிலத்தூர்ல பாஜகவுக்கு அகைன்ஸ்டா போகணும்னு சிவி சண்முகம் ஆமா நினைக்கிறாருங்க. அதாங்க உண்மை. சரி, இதுக்கு பின்னாடியே பாஜக இருக்குன்ற ஒரு கிடையவே கிடையாதுங்க. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடாதுன்றது சிவி சண்முகத்தோட எண்ணம். 5 வருடம் அவங்களுடைய அதிகார பசியை நோக்கி அங்க நகர்ன்றாங்க. நீங்க அப்படி எண்ணமே இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில் எப்படி சிவி சண்முகம் சேர முடியும்? நீங்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜகவோடு சேர்ந்திருந்தால் நாங்கள் பெரும் வாங்கிருப்போம்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாடி அதிமுக ஒத்துக்கிறேன். அதற்கு முன்னாடி சிவி சண்முகம் சொன்னதை நீங்க எடுக்க. சிவி சண்முகம் 2021 தேர்தலில் தோக்குறப்ப எனக்கு சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கல, எங்களுடைய பாஜக ஜெயக்குமாரும் சிவி சண்முகம் ஒரே குரல்ல ஒழிச்சாங்க.